எந்த சாமியாவது பணத்தை படைச்சிச்சின்னு சொல்லி ஏதாவது வரலாறுகள் இருக்கா? நீங்கள் சாமியை போய் பார்க்குறீங்களாங்களாம் முக்கியம் கிடையாது. அந்த சாமி உங்களை பார்க்குறாராங்கிறது தான் முக்கியம். உன்னுடைய தேவையவே சாமி தான் பூர்த்தி பண்ணுதுங்கும் போது, சாமியோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு இன்னும் நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. கருவறைக்குள்ளார போய் சாமியை வழிபடுறதுக்கு காசு கொடுக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லைப்பா. கருவறை அந்த கருவறையில் இருக்கிற தெய்வமும் நம்மளுடைய தாய் தகப்பனும் வேற வேற கிடையாது. உங்கள் வீட்டில் இருக்க தாய் தகப்பன்கிட்ட போய் நீங்கள் பேசுகிறதுக்கு, அவங்கள பார்க்குறதுக்கு யாருக்கிட்டையாவது கூலி கொடுத்து போய் பார்ப்பீங்க, பேசுவீங்களா? அது மட்டும்ல, அதே மாதிரி தான் இறைவன், அந்த பிரபஞ்ச சக்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு ரூபங்களில் வந்து இருக்காங்க. அம்மனா, முருகனா, சிவனா, இப்படி பல ரூபங்களில் வந்து இருக்காங்க. இவங்கக்கிட்ட நம்ம வந்து தாய் தகப்பன் இந்த உரிமையோட தான் அங்கே வர மக்கள்கள் வந்து அவங்கக்கிட்ட போய் வழிபடணும். இதுக்கு காசு வாங்குறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அது அங்கே இருக்கிறவங்களுடைய ஒரு செயல்பாடு தானே தவிர இறைவனோட செயல்பாடு கிடையாது. நீங்கள் இறைவன் அடையிறதுக்கோ, இறைசக்தி அடையிறதுக்கோ எதுக்குமே பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அங்கே தேவையே கிடையாது. ரெண்டாவது, இந்த பணத்தை முதல்ல எந்த சாமி படைச்சிச்சு? எந்த சாமியாவது பணத்தை படைச்சிச்சின்னு சொல்லி ஏதாவது வரலாறுகள் இருக்கா? 3000 வருஷத்துக்கு முன்னால் கட்டப்பட்ட சிவாலயங்கள் இருக்குது. இன்னும் அமெரிக்காவிலலாம் தோண்ட தோண்ட சிவன்கள்லாம் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் உருவானதுலாம் யாருக்கும் தெரியாது. இந்த சாமிகள் பணத்தை வந்து எந்த ரூபத்துலேயும் நான் பணத்தை படைச்சேன்னு எந்த சாமியும் இன்ன வரைக்கும் சொன்னது கிடையாது. எந்த சாமியும் பணத்தை படைச்சது கிடையாது. பணம் தேவை அப்படிங்கிறது வந்து மனிதன் தன்னுடைய தேவைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தானே தவிர, பணத்தை வச்சு தான் நீங்கள் வந்து அங்கே சாமியை வழிபடணுங்கிற அவசியம் எதுவுமே கிடையாது. உங்களால் முடிஞ்சால் அந்த கோயில்களில் அணையாமல் ஒரு தீபம் ஏற்றுறதுக்கு உண்டான வழிமுறை என்னமோ செய்யுங்க. இல்லை அங்கே ஒரு 10 15 பேர் பசியாடுறதுக்கு, அதாவது பசியில் இருக்கிறவங்க பசியாடுறதுக்கு தேவையான உணவுகளை தயார் பண்ணி கொடுங்க. அல்லது உணவுகள் தயார் பண்ணுறதுக்கு உண்டான பொருட்களை வாங்கி கொடுங்க. இது இல்லாமல் அங்கே நம்ம இப்போ கருவறைக்கு போகிறதுக்கு காசு கொடுக்கணும், அந்த விஐபி தரிசனம் இதெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா, அந்த முன்னால் போய்ட்டு 1000 ரூபா பணம் கொடுத்துட்டு பார்க்குறவங்க மட்டும்தான் சாமி பார்ப்போம்னு நினச்சிக்கிட்டீங்களா? அப்போ அந்த ரோட்லேயே ஒருத்தன் உள்ளே வரத்துக்கே வழி இல்லாமல் இருப்பானே, அவனை அந்த சாமி பார்க்க மாட்டாரா? நீங்கள் சாமியை போய் பார்க்குறீங்களாங்களாம் முக்கியம் கிடையாது. அந்த சாமி உங்களை பார்க்குறாராங்கிறது தான் முக்கியம். அதனால் இந்த பணம் கொடுத்துட்டு அங்கே போய் சாமி கும்பிடணுங்கிற அவசியம்லாம் எதுவும் கிடையவே கிடையாது. நீங்கள் தாராளமாக உங்களுடைய சாமி, உங்களுடைய தாய் தகப்பன், இந்த பிரபஞ்சத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய இறைவன் ஒரு ஆலயத்தில் ஒரு சக்தியை வந்து அங்கே நிலைநிறுத்தி வச்சுருக்காங்க. அதை நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தாராளமாக நீங்கள் ஆலயத்துக்கு போங்க. உங்களுடைய மனக்குறைகளை வந்து தாய் தகப்பன்ட்ட எப்படி நீங்கள் முறையிடுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் முறையிட்டு வாங்க. ஒப்பந்த அடிப்படையில் வந்து நீங்கள் அங்கே போய் பிரார்த்தனைலாம் பண்ண தேவையில்ல. என்னைய பாஸ் ஆக்கி விட்டுரு, நான் உனக்கு தேங்காய் உடைக்கிறேன், எனக்கு வந்து கடன் பிரச்சனை தீர்த்து விட்டுரு, உனக்கு நான் நகை வாங்கி போடுறேன், இந்த மாதிரி எல்லாம் வந்து அங்கே ஒப்பந்தம் போடணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த இறை வழிபாட்டுக்கும் நீங்கள் அந்த ஒப்பந்தம் போடுறதுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இது உங்கள் மனம் சார்ந்த ஒரு இதுதான். எனக்கு நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, புண்ணிய காரியங்கள் எவ்வளவோ அவ்வளோ நிறைய இருக்குது, அதை நீங்கள் செய்யுங்க. ஆனால் எந்த ஒரு ஆலயத்துலேயும் போயிட்டு நீங்கள் இந்த ஒப்பந்தம் போடாதீங்க. எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, நிறைவேற்றி கொடுங்க, நான் உங்களுக்கு அதை செய்கிறேன், மண்டபம் கட்டித்தரேன், மகுடம் வாங்கி தரேன், கிரீடம் வாங்கி தரேன், இந்த மாதிரி ஒப்பந்தம்லாம் எந்த சாமிக்கும் தேவை கிடையாது. சாமிக்கு தேவையானதை சாமி பார்த்துக்கும். உன்னுடைய தேவையவே சாமி தான் பூர்த்தி பண்ணுதுங்கும் போது, சாமியோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு இன்னும் நம்ம அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. அவங்களுடைய சக்தி அனுகிரகம் ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால், அது நீங்களும் நானும் செய்கிற ஒரு செயல் கிடையாது. அது அவங்க எடுக்கிற முடிவு, அந்த பிரபஞ்சம் எடுக்கிற முடிவு. அந்த முடிவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடத்துல வந்து அவங்க தன்னை தக்க வச்சுக்குவாங்க. அங்கே வர மக்களுக்கு அருள் பாலிப்பாங்க. அதனால் இந்த பணம்னு ஒரு விஷயத்தை வச்சு எந்த ஆலயத்துக்குள்ளாரையும் போகணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாதுப்பா.